அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் இதை கேட்டால் ரொம்ப 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 சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு 6 வார்த்தைகள் தான் சொல்லலாம். இதை ஓதுறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அல்லாஹ் இதை நம்ம ஓதுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னுடைய அடியான் என்னிடத்துல இப்படி சொல்லிட்டானா, இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டானா, அப்ப இந்த அடியானுக்கு நான் என்ன வேணா செய்யலாம், அவனுடைய அனைத்து அவசியங்களையும் நான் வழங்கி விடுவேன், அவனுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் சோதனைகளையும் நான் நீக்கி தருவேன், அவனுக்கான வழிகளை நான் புதிதாக திறந்து வைப்பேன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு அருள் புரியக்கூடிய வார்த்தைகளாக அதெல்லாம் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பே இருக்கு. இது ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. இந்த சிறப்பு மிக்க வார்த்தையை ஒருவர் ஓதுறதுனால நம்ம எவ்வளவுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்திருந்தாலும் சரி, புகழ்ந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அல்லாஹ்விடத்துல சொல்லியிருக்க மாட்டோம். இதை நீங்க பின்பற்றி பாருங்க, உங்களுக்கே பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களுமே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தரலாம். ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆகியோர்களிடமும் பல தடவை கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது நான் கூறுங்கள் என்று சொன்னேன். அதற்கு ஹஜ்ரத் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தான் எங்களுக்கு கூறினார்கள். அதாவது சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சஹாபி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காலத்திலேயே வாழ்ந்திருக்காங்க. யார் சஹாபாக்கள்னா நபி அவர்களை பார்த்தவங்க தான் சஹாபாக்களாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் பல தடவை ஒரு ஹதீஸை என்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதை பல கட்டத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வாயிலாக. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டு இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தைகளை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல சொல்லும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான், திருப்திப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரம்னா எது? சூரியனுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 3 நிலைகள் தான் இருக்கும். ஒன்னு சூரியன் உதயமாகும், இன்னொன்னு சூரியன் உச்சியில இருக்கும், அதுக்கப்புறம் சூரியன் மறைந்து விடும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா உச்சியில இருக்கும் போது இதை குறிப்பிடவில்லை. ஏன்னா உச்சியில இருக்கக்கூடிய நேரம் அதிகமாக நம்ம இபாதத்தெல்லாம் செய்ய மாட்டோம். பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதும் இருக்கக்கூடிய அந்த காலை பகுதியும் மாலை பகுதியும் நீங்க என்ன பண்றீங்க, என்னை துதிப்பீராக அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். அதனால சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய அந்த 2 நிலைகள் இருக்கு பாருங்க. அதாவது ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அதே மாதிரி அஸ்ருக்கு பின்னாடியும் இந்த 2 நேரங்களும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரமா இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ் குறிப்பிட்டே சொல்லியிருக்கான் குர்ஆன்லயே, அந்த நேரத்தில் என்னை என்ன பண்ணணும், நீங்க நினைத்து திக்ரு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஓதி இருக்காங்க. அந்த வார்த்தைகள் தான் பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம அந்த ஹலக்தனி. ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு அரபி அர்த்தம் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் தமிழ்ல கேட்கறதுனால நம்ம தமிழ் வச்சே அர்த்தம் சொல்லிடலாம். இப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்துக்கோங்க. அல்லாஹும்ம அந்த ஹலக்தனினா, யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரையுமே படைத்திருக்கான். செடி மரம் கொடி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கான். ஆனா எல்லாருமே அல்லாஹ் தான் படைத்திருக்கான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த மனித குலத்திலே எல்லாருமே ஒத்துக்கல. முஸ்லீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாம ஏத்துக்கிறோம், ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது இல்ல, அதை மறுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தான் படைத்தான் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதை எல்லாரும் ஒத்துக்கொள்றது இல்ல, அதை ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நாங்க அவர்கள் மாதிரி கிடையாது அல்லாஹ், நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம், நீதான் எங்களை படைத்தாய், அப்ப எங்களை நீ படைச்சிட்டா எங்களுக்கு நீ யாரு, நீ எங்களுக்கு எஜமான், நீ எங்களுக்கு ரப்பு, நாங்க வணங்குறதுக்கு தகுதியானவன், உன்னை தவிர நாங்க என்ன பண்ண மாட்டோம், வேற யாரையும் அந்த இடத்துல வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம வாயால சொல்றோம். அதை கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவன் நம்மளை படைத்ததே நாம அவனை வணங்குறோமா தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறதை பாக்குறதுக்காகத்தான். அல்லாஹ் சொல்றான், மனித குலத்தை சோதிப்பதற்காகத்தான் நம்ம படைத்தோம், அவன் என்னை வணங்குறது தான் முதல் சோதனை அவனுக்கு, அதுக்கப்புறம் உலகத்துல நான் சொல்ற விஷயங்கள்லாம் அவன் செய்யணும். சப்போஸ் அவன் வணங்குறதே கரெக்டா தேர்ந்தெடுக்காம தோல்வி விட்டுட்டா அவனுடைய வாழ்க்கையில அவன் உலகத்துல என்ன நல்லது செஞ்சாலும் அது எல்லாமே தோல்விதான் அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம முதல் சோதனையான படைத்த படைப்பாளனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நம்ம வெற்றிகரமாக அல்லாஹ் என்ன சொல்றோம், நீதான் எங்களை படைத்தாய் சொல்லி நாம அந்த களிமாவை சொல்லி ஏத்துக்கிறோம். அல்லாஹ் இது போதுமே, என்னதான் படைத்தவன் ஏத்துக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு
வேண்டிய அனைத்தையுமே கொடுப்பான், அவனுடைய பிரத்யேகமான அருளை கொடுப்பான். அடுத்த வரி பாருங்க, வாந்த தகுதி நீ அப்படின்னா யா அல்லாஹ் எனக்கு நீதான் நேர்வழி காட்டணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை எப்போதுமே கேட்பாங்க. நீங்க பொதுவாக துஆக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு என்ன கேட்பாங்க, எனக்கு நேர்வழி கொடுப்பாயாக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அருள் புரிவாயாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நரகத்துல இருந்து பாதுகாவல் தருவாயாக. இந்த 3 விஷயத்தையும் பொதுவாகவே கேட்பாங்க. நிறைய இடங்கள்ல வந்து அறிவிப்புல வந்திருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா மறுமையில நிறைய விஷயங்களை கேட்கறதை விட நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டுட்டு அப்படின்னாவே போதும். நரகத்துக்கு போறவங்களுக்கு வரக்கூடிய எந்த சோதனையும் நமக்கு வராம நம்ம சொர்க்கத்தை அடைந்துடலாம். அங்க நரகம் இல்லாட்டினா அங்க சொர்க்கம் தான் இருக்கு. அதனால நேரடியா வந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல அருளை கொடுன்னு கேட்பாங்க. அருள் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல இருந்து தேவையான அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. அதனால தனித்தனியா கேட்கறதை விடவும் அருளை கேட்டுருவாங்க. அதே மாதிரி நேர்வழின்னு கேட்பாங்க. நேர்வழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை காலையில சூரியன் உதயமாகும் போதும் சாயங்காலம் சூரியன் மறையும் போதும் ஓதும் போது என்ன ஆகுனா, நமக்கு காலையில ஓதுனா சாயங்காலம் வரையும், சாயங்காலம் ஓதுனா அடுத்த நாள் காலையில வரையும் அல்லாஹ்வுடைய நேர்வழி இருக்கும். நேர்வழினா நம்ம தீன் விஷயத்துல மட்டும் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போறோம், நம்ம இன்னைக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறோம், அதுல அல்லாஹ்வுடைய நேர்வழி வேணும். அதுல நம்ம குறுக்கு வழி எதுவும் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம், அந்த காரியம் வந்து நேரான வழியில நடக்கணும். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட, நாம இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தொழுதாலும் சரி, ஒரு சமையல் சமைச்சாலும் சரி, அதுல எது ஹலாலோ அதை மட்டும் செய்யணும். எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹராமோ அதை செய்யக்கூடாது. எதை செஞ்சா நமக்கு நல்லதா நடக்குமோ அதை செய்யணும். எதை கெட்டதாகுமோ அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் நீ பாத்துக்கோ. நான் வீட்டுல இருந்து வெளியே போறேன், எனக்கு நேரான வழியை கொடு, எனக்கு நான் வந்து கரெக்டா போற காரியம் முடிஞ்சிடணும். அதுல எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ, எந்த கெட்டதோ, எந்த ஒரு சோதனையோ, தப்பான வழியோ நான் தேர்ந்தெடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல புரட்டி போட்டுரும். நம்ம தப்பான விஷயத்த தேர்ந்தெடுத்தோம்னா அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். சொல்லுவாங்க, அந்த அன்னைக்கு அந்த தப்பு பண்ணாம இருந்தனா இன்னைக்கு என் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும்பாங்க. அதுதான் உண்மை. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயத்திலையும் உன்னுடைய நேரான வழியை கொடுத்து என்னை நேரான வழியில வெற்றி பெறக்கூடிய வழியிலேயே நடத்தி செல்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல பொறுப்பு படிக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவான், அல்லாஹ் அந்த பொறுப்பேற்று நமக்கு அதை கொடுப்பான். அடுத்தது பாருங்க, வாந்த துதி முனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல இல்ல. அல்லாஹ் தான் ஒரு படைப்பை படைக்கிறான். படைக்கும் போதே அதுக்கு இவ்வளவுதான் வந்து ரிசுக்குன்னு எழுதுறான். அதை வந்து அந்த அடியான் வந்து அவனுடைய வாழ்நாட்கள்ல பெறக்கூடிய விதமாக அல்லாஹ் அமைக்கிறான். அதனால வந்து எனக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அதெல்லாம் நீ தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல சொல்றோம். நீ தான் ரிஸ்க் அளிக்கிறவனாக இருக்காய், எப்போதும் எனக்கு நீயே ரிஸ்க் அளிப்பாயாக அப்படிங்கிறோம். அடுத்தது வாந்த தஸ்கினி நீதான் எனக்கு நீரை புகட்டிக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் தான் என்ன பண்றான், நமக்கு நீரை கொடுக்குறான். நம்ம குடிக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து வானத்துல இருந்து கொடுத்த ஒரு அதிசயமாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வந்து பாருங்க, நாம தான் வந்து வானத்துல இருந்து உங்களுக்கு நீரை இறக்கினோம், நீங்க பாக்கலையா, உங்களுக்கு அதுல அத்தாட்சி இல்லையா, உங்களுக்கு அறிவுடையராக இருந்தா அதுல உங்களுக்கு படிப்புன்னு இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, தண்ணீரை பாருங்க, கடலை பாருங்க, மலையை பாருங்கன்னு ஒன்னொன்னா சொல்றான். ஏன் அல்லாஹ் சொல்றான், நான் தான் கொடுத்தேன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இந்த துவால நம்ம என்ன சொல்றோம், அதை சொல்றோம், நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுத்த, நீ தான் எனக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொல்லும் போது பரவாயில்ல, இந்த அடியான் என்ன பண்றான், அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதே மாதிரி அடுத்த வரி, வாந்த துமி துணி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய், எனக்கு என்ன வராது, உன்னுடைய நாட்டம் இல்லாம மரணம் வராது, எனக்கு மரணமே நீதான் கொடுக்க போற அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இடத்துல நம்ம சொல்றோம். கடைசியா வாந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய், எப்படி இறந்ததுக்கு பின்னாடியும் நீ என்னை உயிர்ப்பிப்ப அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதாவது அல்லாஹ் வந்து மறுமை நாளை நம்புங்க அடியாரே, கண்டிப்பாக உங்களை நம்ம எழுப்புவோம், கண்டிப்பா உங்களுடைய எலும்புகளை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றிணைக்க முடியும், உங்களுக்கு உயிரை கொடுக்க முடியும், உங்களை அந்த நாள்ல கேள்வி கேட்போம்னு சொல்லி அல்லாஹ் மறுமை நாளை பத்தி பல அறிவிப்புகள்ல சொல்றான். ஆனா பல சமுதாயம் அந்த மறுமை நாளை நம்பாமல் புறக்கணித்தார்கள். நீ சொல்றத நான் நம்புறேன் யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்க என்ன பண்ணுவோம், உன்னால மறுபடியும் எழுப்பப்படுவோம் அப்படிங்கறதை அல்லாஹ்விடத்துல சொல்றோம். அப்ப அல்லாஹ்விடத்துல வந்து அல்லாஹ் சொல்ற எல்லாமே குர்ஆன்ல, மனிதனே இதை சொல்லு, மனிதனே இதை பாரு, உனக்கு இது படிப்பினை கொடுக்கலையா, இதை நாம தானே செஞ்சோம், இதை நம்ம செய்ய போறோம்னு அல்லாஹ் சொன்ன அத்தனை வார்த்தையும் நாம சொல்றோம். காலையிலயும் சொல்றோம், சாயங்காலம் அசருக்கு பின்னாடியும் சொல்றோங்கும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த அடியான் நான் என்னெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியவனாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும்
எங்கிட்டயே நேர்வழியும் நல்லதையும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதனால இவனுடைய வாழ்க்கையே வசந்தமாக்குவேன், இவனுக்கு வேணுக்கூடிய அனைத்தையும் கொடுப்பேன். பல நாட்களாக இவனுக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் நீ நடக்கும், இனி இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்ப்பேன்னு சொல்லி உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி கொடுப்பான். கண்டிப்பா உங்களுடைய நிலைமைகள்ல ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அசர் தொழுகைக்கு பின்னாடியும் ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடியும், முடியாட்டினா காலையிலையும் சாயங்காலமும் ஓதிக்குங்க. அசரு ஃபஜருங்கிறது கரெக்டா தொழுகை நேரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். ஆனா நீங்க அப்படி முடியாட்டினா கூட காலை மாலையில எந்த நேரம் வேணா என்ன பண்ணிக்கோங்க, இதை ஒரு முறை ஓதிக்கோங்க. அந்த துவா தான் இது, நீங்க பாத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி படிப்பனை தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.